ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் நடத்துகிற சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது எல்லாரும் கோயிலுக்கு வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நடேசன் வந்து எலுமிச்சப்பழம் வண்டிக்கெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. போன கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பாட்டு டான்ஸ்ன்னு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. சந்தாவுமே அப்படியே வந்து இவங்க ஃபேமிலியோடு அட்டாச் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய சூழ்நிலைக்கு மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பேசுகிற விதம் இதெல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரன் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காது, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும் சோளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரனுமே இருந்துக்கிட்டு, ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வண்டி ஓட்டுறாரு. பக்கத்தில் நடேசன் உட்காந்துக்கிட்டு ஒரே தொல்லை தான். நம்ம சோழனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. நான் இந்த ஆளை அங்கேயே விட்டுட்டு வந்துடலான்னு சொன்னேன், நீங்கள் யாருமே கேட்கவே இல்லை. இப்போது இந்த ஆளை என் பக்கத்தில் வேற உட்கார வச்சு விட்டுட்டீங்களே, என்னென்ன போகிற வரைக்கும் இப்படியே தான் நான் இம்சையை அனுபவிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கவும், ஏங்க அவர் உங்களுடைய அப்பா தானே, நீங்கள் ஏன் அவர்கிட்ட அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. ஏங்க இந்த ஆளில் போக போக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, இப்போ எதுவும் உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா இந்த ஆள் இப்போ கொஞ்ச நாளாக பண்ணுற விதத்தை நீங்களே மாற்றி மாற்றி எப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னுமாங்க இந்த ஆள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலாவை பார்த்து கேட்கவும், நிலாவுமே இருந்துக்கிட்டு, ஏங்க அவர் கண்டிப்பாக மாறிடுவார், அவரை நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எப்படி மாற்றி காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள், போக போக நான் எப்படி அவரை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், யார் நீயா, நீ என்ன மாற்ற போறியா அப்படின்ற மாதிரி அதாவது நம்ம நடேசன் வந்து நிலாவை பார்த்து கேட்கவும், ஏன் நான் மாற்ற மாட்டேனா என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே அப்போவே வந்து நடேசன் அப்போவே உடனே இருந்துக்கிட்டு, ஆமாம்பா நீ செஞ்சாலும் செய்வ, உன்னை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, யாரையுமே பார்த்து இவ்வளோ இது வரைக்கும் இந்த நடேசன் பயந்ததே இல்லை, ஆனால் நீ பேசுகிற விதம் ஒரு கொஞ்ச நாளாகவே சரியில்லை, அது என்னை மாற்றிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. வெளியில் இதெல்லாத்தையும் வாய் விட்டு சொன்னால் அப்புறம் நிலா சொன்னது உண்மையாயிடுமே, நம்ம மாறிட்ட மாதிரி ஆகிடுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா என்னெல்லாம் இந்த நடேசனெல்லாம் யாருமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இங்கே சோழன் வைக்கிற பாட்டை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பழைய காலத்து பாட்டாக வச்சிட்ருக்காரு. யோ அமைதியாக உட்காந்துக்கிட்டு வாயா, இந்த பாட்டெல்லாம் யாராச்சும் கேட்பாங்களா, இதெல்லாம் பழைய காலத்து பாட்டு இப்போல்லாம் எப்படி வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புது புது பாட்டாக நம்ம நடேசன் அதாவது சோழன் வந்து வச்சு நடேசனை வெறுப்பேற்றிக்கிட்டே மொத்தமாக ஃபேமிலியோட ஜாலியாக வந்திருக்காங்க. பல்லவன் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா போக போக மதியம் ஆகிடுது, எல்லாருக்கும் பசிக்கலையா, சாப்பாடு சாப்பிட்றதில்லையா அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ட்ராவல் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் தூரம் ஆகிருக்கு, அது வரைக்கும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஏண்டா நம்ம எப்போ கிளம்பணும், டைம் என்ன ஆகுது, டே 3 மணி ஆகுதுடா. ஆக்சுவலி இந்த நடேசன்லாம் டான்னு 2 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், இப்போ 3 மணி ஆகுது, இன்னமும் சாப்பாடு வாங்கி கொடுக்காம கூட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. டே அது இன்னும் எங்கேயோ இருக்குடா, போகிறதுக்கு நைட் ஆகிடும், அதுக்குள்ளே இப்படியே பட்னியாவை போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அதாவது சொல்லிட்டு இருக்காங்க நடேசனுமே. அது மட்டும் இல்லாமல் 2 வயசு பிள்ளைங்கள வேறு வச்சுக்கிட்டு அவங்களுக்குமே பசி எடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காவோ. சேரனுமே இருந்துக்கிட்டு, டே அப்பா சொல்கிறது கரெக்ட் தான், நிலாவுக்கு சந்தாவுக்கெல்லாம் பசிக்கும்ல, நாம் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகலான்டா ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே சோழனுமே இருந்துக்கிட்டு, சரிண்ணே நீங்கள் சொல்கிறீங்க, ஏங்க உங்களுக்கு பசிக்குதாங்க, சரிங்க நான் ஹோட்டலில் நிறுத்தவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அங்கிளுக்கு பசிக்குது இல்லை அப்படின்னா எல்லோரும் நிறுத்தி சாப்பிட்டுட்டே போயிடலாமே, ஏன் வயிற்றுக்கு வந்து இப்படி பார்க்கணும், கரெக்ட் டைமுக்கு இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் நிறுத்துகிறாங்க. ஹோட்டலில் போய் நிறுத்தின உடனே நம்ம பல்லவன் இருந்துக்கிட்டு படப்படன்னு நான்வெஜ்ஜாக ஆர்டர் பண்ணுறாரு. டே பல்லவா என்னடா நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன, கோயிலுக்கு போகும்போது இப்படி யாராச்சும் நான்வெஜ் சாப்பிடுவாங்களாடா, டே இங்கெல்லாம் இப்போது வெஜ் மீன்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அண்ணி வீட்டில் தான் அண்ணன் எப்பயுமே இதே சமைச்சு கொடுக்குது, இங்கேயும் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், நல்லா வகையாக சாப்பிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா நம்ம கோயிலுக்கு போகிறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு. போங்க நீ போன நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் முகமே டல்லாகிடுது. சேரன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க பல்லவனுக்கு. டே பல்லவா நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமா ஒரு நாள் சேர்ந்து வெளியில் போகலாம், அப்போ போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் அண்ணன் நான் வாங்கி கொடுக்குறேன், நம்ம ஏலகிரிக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலையா, அப்போ அந்த மாதிரி நம்ம போய் சாப்பிடலாம், இப்போ கோயிலுக்கு போகிறோம்ல இப்போ எல்லாருமே வெஜ்ஜே ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புளி சாதம், அப்புறம் ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
நம்ம சந்தாவுக்கு என்ன சாப்பிட்றதுன்னே தெரியல. அவங்க எப்பயுமே சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. சந்தா மட்டும் திரு முடிச்சிட்டு இருக்கவும், என்னப்பா உனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன சாப்பாடு அந்த லிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு சொல்லவும் தெரியல. ஸோ சந்தா முடிச்சிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் அண்ணா அவங்க எப்பயுமே சப்பாத்தி தானே சாப்பிடுவாங்க, அவங்க போயிட்டு இப்படியெல்லாம் எப்படின்னு சாப்பிட்டு பழகிருப்பாங்க, அவங்களுக்கு ஆர்டர் பண்ணவும் நமக்கு தெரியாது இல்லைன்னா, அதுதான் அவங்க அப்படி முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லவும், ஆமாம் இல்லைடா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சந்தா உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேரரை கூப்பிட்டு சந்தாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கத்திரிக்காய் கூட்டு மாதிரி வந்து சப்பாத்திக்கு ஆர்டர் பண்ணுறாரு நம்ம சேரனுமே இருந்துக்கிட்டு, கத்திரிக்காய் ரைத்தா மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே சந்தாவுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா பரோட்டா சால்னா அது வந்து ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துட்டு சந்தா சாப்பிட்டு படுத்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். சந்தாவுக்கு எப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுனே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ சோழன் ஆர்டர் பண்ணி கொடுத்ததை சந்தா விரும்பி சாப்பிட்றாங்க கத்திரிக்காய் ரைத்தா. இது வரைக்கும் நான் சப்பாத்திக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் சாப்பிட்டதே இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு கிளம்புறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டே சோலா ரொம்ப நேரமாக நீயே ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்க, உனக்கு ஓகே தானடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் கேட்கவும், என்ன இல்லைனா நீ வந்து ஓட்ட போறியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, டே எனக்கு எப்படிடா கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு, ஆனால் நான் தான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ தான் வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், டே அதெல்லாம் இருக்கட்டும் நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு நான் வேணா கொஞ்சம் தூரம் ஓட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா சாமி அதை வந்து தயவு செஞ்சு பண்ணுடா, இந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு நான் ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சு நான் ரிலாக்ஸாக படுத்து தூங்குறேன், கொஞ்சம் தூரம் நீ ஓட்டிக்கூட, அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விடு, உனக்கு தூக்கம் வரும்போது நான் மாற்றி ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் வண்டி ஓட்டுறதுக்காக பின்னாடி வந்துடுறாங்க நம்ம சோழனுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் முன்னாடி போயிடுறாங்க நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ நம்ம பாண்டியனுக்கு வந்து வானதி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது பாண்டியன் இருந்துட்டு காதில் வந்து எக்ஸெட் போட்டுக்கிட்டு ஜாலியாக வந்து வானத்துக்கிட்ட பேசிகிட்டே கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறீங்க எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் கிளம்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு போயிடுவோம், அப்படியே ஒரு ஹோட்டலில் நிறுத்தி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் நைட்டு எப்படியும் விடிய காலையில் போயிடுவோம், அங்கே போயிட்டு குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையிலே போய் சாமி கும்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டுருக்காமோ, 4-5 நாள் ஆகுமேன்னு சொன்னியே பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் போன வேலையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற சொந்தக்காரங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு அங்கே கோயிலில் பார்க்க இல்லை வேறு ஏதாச்சும் பரிகாரம் பண்ண இதுக்கெல்லாம் நேரம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டு தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் என்னையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் பாண்டியனும் ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறாங்க. இது எல்லாத்தையும் இங்கே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பாண்டியன் நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அறத்தூக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போது சரி பாண்டி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலை போட்டுக்கிட்டே ஜாலியாக போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம சந்தா கூட சேரன் பையா மேலே அப்படியே சேரன் மேலே தோல் சாஞ்சிக்கிட்டு தூங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நிலாவும் சோழனும் தோல் மேலே ஒருத்தருக்கு சாஞ்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வண்டியை வந்து பாண்டியன் வந்து நிறுத்துனதுக்கப்புறமா இங்கே சேரன் இருந்துக்கிட்டு அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. என்னடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது, டைம் ஆகிடுச்சுண்ணே, கொஞ்சம் தூரம் தானே அதாவது அவனை சோழனை ஓட்டிக்க சொல்லலான்னு எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் பார்த்து எழுப்புறாங்க. ஸோ நிலா மேலே சோழன் வந்து அசந்து போய் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எழுப்பவும் மனசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, டே இப்போ எழுப்புனா இவன் வேறு கத்துவானேடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து இங்கே நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும், அண்ணே எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுண்ணே, அப்புறம் தூக்கத்தில் இது ஒன்று கிடக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுண்ணே, ப்ளீஸ்ண்ணே எழுப்புண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, டே சோழா அப்படின்னு எழுப்பவும், அப்போ தான் சோழனுக்கிட்டு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கத்துலேருந்து எழுந்திக்கிறோன்னே, டே இன்னும் கொஞ்சம் தூரமாக பாண்டிக்கு தூக்கம் வருதா, நீ ஓட்டிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படியா சரி வாடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நல்ல ரொமான்ஸ் மூடில் கனவாக போய்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டுட்டேடா அப்படின்னு, டேய் நம்ம கோயிலுக்கு போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டதுக்கப்புறமா சோழன் வண்டி ஓட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ அப்படி போய்கிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே போய் கோயிலுக்கு ரீச் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் கோயில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எழுப்பிடுறாரு. நம்ம நடேசன் பார்க்கணுமே, அப்படியே வாயை பழங்கத்துட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு கொர்றன்னு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து எல்லாரும் எந்திரிச்ச உடனே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்புறம் அங்கிள் கோயில் வந்துடுச்சு அப்படின்னு நீலாம் எழுப்பவும் நடேசனுமே எந்திரிச்சிடுறாங்க. வந்துருச்சா அவ்வளோ சீக்கிரம், சா
நல்லா தூங்கிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படியே பொழுது விடிஞ்சிட்டு இருக்கோம், தூங்கி எழுந்திரிச்சிக்கலாமே, பாதி தூக்கத்தில் எழுப்பிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக போய்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நக்கலாக சொல்லவும், அதுக்கப்புறம் சரி வந்தாச்சு, இப்போது அடுத்து என்ன பண்ணுறது, எங்கே போகிறது அப்படின்னெல்லாம் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டேய் வாடா, இங்கே நம்ம தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறமா எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு காலையில் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வீட்டு கதவை நடேசன் வந்து தட்டவும், அந்த நேரத்துக்கு வந்து யாரா இது கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்களுமே வந்து பார்த்த உடனே யாருன்னே தெரியல, புரியாமல் நிற்கிறாங்க. டேய் என்னடா என்ன தெரியலையாடா, நான் தான் நடேசன்டா அப்படின்னு சொன்ன உடனே, டேய் நடேசா நீயா, எத்தனை வருஷ காலடா ஆச்சு இந்த பக்கம் வந்து, அப்பப்போ வந்திருந்தா தானே உன்னை அடையாளம் தெரியும், எத்தனை வருஷம் ஆச்சு, ஆமாம் என்னடா இந்த பக்கம் இவங்கெல்லாம் யாருடா அப்படின்னு. டேய் அதான் நம்ம குலதெய்வம் ஐநார்த்தனே, நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு போகலாம் தாண்டா குடும்பத்தோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவர்கிட்ட சொன்ன உடனே, அப்படியாடா நல்ல விஷயந்தான், ஆமாம் இதெல்லாம் யாரடா அப்படின்னு சொல்லிட்டு, டே இதெல்லாம் என் பசங்கடா, என் பசங்க, இது என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்படியா, இதோ சோழனோட ஒய்ஃப் நிலாடா இது அப்படின்னு, இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் நடுவுலவான், இவன் அதுக்கும் சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இவனுக்கு கல்யாணம் ஆகலை தான்டா, அதுக்கு தான் குலதெய்வத்தை வேண்டிட்டு போகலாம் வந்திருக்கான் அப்படின்னு அவர்கிட்டயே நடேசன் வந்து விஷயத்த சொல்லுறாங்க. அங்கிள் இதெல்லாம் அவசியமா இப்போ அப்படின்னு என்னெல்லாம் சொல்லவும், தெரிஞ்சுக்கணும் இல்லைம்மா அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரிடா காலையில் போய் குலதெய்வத்தை பார்க்கணும், இப்போ நடுராத்திரியில் எங்கே போகிறதுன்னு தெரியல, உன்னை விட்டால் யாரா தெரியும், ரொம்ப நாளாச்சு இந்த சைடு வந்து, அதான்டா எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லவும், டே அதுக்கு என்னடா நம்ம வீடு கடல் மாதிரி இருக்குது, வாங்கப்பா எல்லாரும் உள்ளே வாங்க, உங்களை வேற நான் நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன் பாரு, உள்ளே வாங்க எல்லாரும் இங்கே தங்கிக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன், காலையில் நீங்கள் குலதெய்வத்தை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடேசனோட சொந்தக்காரங்க வந்து சொன்ன உடனே, இப்படியோ வந்து இந்த ஆள் இப்போ தாண்டா ஒரு உருப்படியாக வேறு வேலை செஞ்சுருக்காரு, வேறு எங்கேயாச்சும் லாட்ஜி இல்லை ஹோட்டலுக்கு போய் தங்கியிருந்தா காசு செலவாயிருக்கும், எப்படியோ காசு மிச்சம் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி பாண்டியனும் சோழனும் பேசிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே எல்லாருமே ஹாலில் படுத்துக்கிறாங்க. ஸோ நிலாவுக்கும் சந்தாவுக்கு மட்டும் ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தூங்கிடுறாங்க, படுத்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, எல்லோரும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கும்போது அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு லேடி, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு, இல்லை ஆண்டி இந்த மாதிரி தான் ரெஸ்ட் ரூம் போகணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்படியாம்மா வாங்க பின் சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் அங்கே போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் ஆண்டி தெரியாமல் தான் நின்றுட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நிலா போயிட்டு குளிச்சு முடிச்சு ரெடியாகி வந்துடுறாங்க. ஸோ இங்கே வழக்கம் போல் தான் பாண்டியன் சோழன் எல்லாருமே வந்து படுத்து தூங்கிட்டே இருக்காங்க, இன்னும் எந்திரிக்காமையே. நம்ம சேரன் மட்டும் தான் எந்திரிச்சு வெளியில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, ஊரெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிலா குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே இங்கே சோழன் பாண்டியன் எல்லாரையும் எழுப்புறாங்க. ஏங்க இது நம்ம வீடு இல்லைங்க, நம்ம வெளியூர் வந்திருக்கோம், என்னங்க நீங்கள் இன்னும் படுத்து தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எழுப்பவும், எழுந்திரிச்சு போய் எல்லோரும் பின்னாடி பாத்ரூம் இருக்குது குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராங்க. ஆமாம் அண்ணன் எங்கே ரொம்ப நேரமாக ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலையேங்க நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அண்ணன் இந்த ஊரில் தெரியாத ஊரில் எங்கேயாச்சும் வந்து காணாமல் போயிடுச்சா, எங்க தெரிஞ்ச ஊராச்சு கூட எங்கேயாச்சும் கண்டுபிடிக்கலாம், தெரியாத ஊருக்கு எங்கெங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எங்க கோயிலுக்கு வந்திருக்கிற இடத்துல என்ன பேசுகிறீங்க, அண்ணன் எங்கேயாச்சும் இருக்கும் வாங்க, அண்ணன் அவ்வளோ நம்பிக்கை கொடுத்துட்டு எங்கே போயிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா சேரன் அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. என்னென்ன காலையிலே எந்திரிச்ச போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா நம்ம வீட்டில் இருந்தால் ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இங்கே வந்து என்ன செய்ய முடியும், அதான் இதெல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்ருக்கேன், இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிறந்ததுலேருந்தே எல்லாருமே சென்னையில் தான் பிறந்தோம், இப்படி நம்ம ஊர் பூர்வீக ஊர் இருக்குது, இங்கே இந்த மாதிரிலாம் நிலம் காற்று இது எல்லாத்தையும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லைல்ல, அதுதான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாருமே இயற்கையை ரசிச்சுட்ருக்காங்க. நம்ம பலவனொரு பக்கம் எங்கே போனாலும் செல்ஃபின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் நின்றுக்கிட்டு, ஆனால் இதெல்லாம் பார்க்கவே நேச்சுரலாக எப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் நல்லா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த அம்மா எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு இந்த சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு.
இதில் என்ன இருக்குது தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இது கூட பண்ணலைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க வந்து பழகிட்டு இருக்காங்க. எல்லாருமே காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா, அங்கிள் சரி அங்கிள் அப்புறம் நம்ம கோயில் எங்கே இருக்குது, கிளம்பலாமா டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு, சரிடா நாங்கள் எல்லாருமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும், இங்கே இருங்கடா, நீங்கள் வேற எங்கேயும் போயிடாதீங்க, கோயிலுக்கு போய் பரிகாரத்தெல்லாம் சாமியை வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்லுவோம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரிம்மா பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோங்க, காடாக இருக்கும், தண்ணி தாகம் இல்லை வேறு ஏதாச்சும் பசிக்கும் போது எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ரிட்டர்ன்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நிலாமே அப்போ வேண்டியதெல்லாம் எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் போகலாமா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தூரமாக காடாக இருக்குது, ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்னங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் இப்படியே நடக்கிறது அப்படின்னு என்ன சொல்லவும், என்னம்மா இன்னும் முடியலையா, இதுக்கே அப்படின்னா எப்படி, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் மாமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லவும், ஆனால் என்னென்ன இது வெறும் காடாக இருக்குது, பார்க்கவே த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காடுக்குள்ளேயே நம்ம கோயில் இருக்குது குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், ஆமாண்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே தெரியாதுடா, இது வரைக்கும் வந்ததே கிடையாது, அப்பா தான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாருல்ல அப்படின்னு, உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அப்படியே வழி தெரியாத காட்டில் விட்டுட்டு வந்துட்டு போகிறேன் பாரு, வாங்கடா நம்பி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் நக்கல் பண்ணி கூட்டிகிட்டு போகவும், இந்த ஆள் இதெல்லாம் செஞ்சாலும் செய்வாருங்க, அப்படிங்க எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா கிட்ட சோழன் சொல்லவும், அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே அதோ தெரியுது நம்ம கோயில் அப்படின்னு சொல்லவும், அப்பாடா ஒரு வழியாக கோயில் வந்துடுச்சுடா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கோயிலுக்கு உள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா நேராக போய் சாமியை பார்த்து எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. இதுதான் நம்ம குலதெய்வம் எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு, சாமி இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சாமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி இறங்குது, அருள்வாக்கு செல்லதுக்காக சாமி இறங்கி வராங்க. அப்போது நடேசன் வந்து மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வேண்டுறாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலை, உன்னை பார்த்தா ஒரு நல்லது நடக்கும்னு ஜோசியக்காரங்களும் சொன்னாங்க, அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோம் சாமி, ஒரு நல்லதை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சாமி வேண்டிகிட்டு இருக்கவும், அதே மாதிரி தான் எல்லாருமே என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த சாமிக்கு அருள்வாக்கு வருது. சாமி வந்த உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாரும் பயப்படாதீங்க, ஆத்தா வந்திருக்கா, சாமி வந்திருக்கு, ஐயனார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சாமி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது சாமி, சந்தோஷம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நடேசனே வந்து கேட்குறாரு. என்னப்பா இந்த இந்த ஐயனாரை வந்து பார்க்கணுன்னு உனக்கு தோணலையா, அப்படியே மொத்தமாக மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும், இந்த மாதிரி சாமி போன இடத்துல இப்படி வந்து நடந்து போச்சு, அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் பொண்டாட்டி தவறினாங்க, இந்த மாதிரி 4 பிள்ளைங்க பிறந்தாங்க, அங்கேயே காலம் ஓடிடுச்சு, தப்பு தான் சாமி வராதது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவன் என் பெரிய பையன், இவங்க என் பசங்க, இந்த மாதிரி என் பெரிய பையனுக்கு இது வரைக்கும் கல்யாணமே நடக்கலை, தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது, அதான் சாமி உன்னை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் சொல்லவும், ஆமாம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு தானே என்னை தேடி நீ வந்திருக்க, நீ என்னை தேடி வரல, நான் உன்னை தேடி வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்லவும், அப்படியே ஆகட்டும் சாமி, என் பையனுக்கு ஒரு நல்லதை நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே அந்த சாமி வந்து நடேசன் கிட்ட, இங்கே பாரு அந்த குளத்துலேருந்து 108 குளம் தண்ணி மொண்டு உன் பையன் அந்த சாமிக்கு அங்கே நவகிரக சாமி இருக்குது அதுக்கு அந்த சிலைக்கு ஊற்றணும், அதுக்கப்புறமா பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போடி இந்த வேண்டுதலெல்லாம் உன் பையன் செய்யணும், அதுக்கப்புறமா இந்த கோயிலை சுற்றி அங்க பிரதேசனை பண்ணணும், அடுத்த வருஷமே உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கும், நான் சொல்கிறது உண்மையான சத்தியம், அது நடந்தால் அடுத்த வருஷம் நீயே என்னை கண்டிப்பாக தேடி வருவ இதே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சொன்ன உடனே, அப்படியே ஆகட்டும் சாமி, அதை பண்ணதானே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நடிச்சாரா இதெல்லாம் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்கோமோ, எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சாமி மலையேறிங்கிறது, சாமி மலையேறிங்கிறதுக்கு அப்புறமா அவர் கூட இருக்கிற ஜோசியக்காரர் சொன்னார், சாமி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன, சரி நடுங்க போகலாம், சாமி சொன்ன மாதிரி சரா நீ அந்த குளத்தில் முங்கி எழுந்து அந்த சாமிக்கு போய் தண்ணி மொண்டு வந்து 108 குடம் ஊத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன இவ்வளோ கஷ்டமான பரிகாரம்
பரிகாரமாக இருக்குது செஞ்சிடுவீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னம்மா அதெல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. சாமிக்கு தானே பண்ணடா போய் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. அங்கிள் உண்மையிலே நீங்கள் கிரேட்டு, நான் கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை நான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லையே சாமிக்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறீங்க பண்ணுறீங்க, ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணுறது பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நடேசன் எதையும் வெளியில் காட்டிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து அந்த கோயிலில் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணி எப்படியெல்லாம் வந்து சேரன் வந்து பண்ண போகிறாரு என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.